இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி கருவாட்டு தொக்கு செய்வேன் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு, ஜீரகம், உளுந்து போட்டு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே கருவேப்பிலை உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, தனி மிளகாய்த்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் தக்காளியை போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடணும். மண் சட்டியில் வைக்கும்போது எப்பயுமே அடுப்பை சிம்மில் வைக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு, அதில் கருவாடு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடணும். கருவாடு தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சூப்பராக கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.